ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக நீளமாக நம்ம நூடுல்ஸ்லலாம் போட்டிருப்பாங்க அது மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டையும் அதே மாதிரி நைஸாக நீளமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி பீன்ஸையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது கூட பெரிய வெங்காயத்தையும் நைஸாக நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கடலை மாவு நம்ம தூள் பஜ்ஜி மாதிரி போட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க, தேவையான அளவு. அந்த கடலை மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதில் 1/4 பங்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டிருக்கிறேன். சோம்புத்தூள் வாசனைக்கு, நீங்கள் சோம்பு பிடிக்காதவங்க பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு. சோடா உப்பு கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக போடுறோம். சோடா உப்பு ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். உப்பு ரெண்டுமே உப்பு தன்மை உள்ளது தான். அதனால் அதை அளவாக போட்டுட்டு இதை நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி தூள் பஜ்ஜி போடுறதுக்கு எப்படி நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மாவு திரும்ப பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா கூட ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். அது வெறும் வெங்காயத்திலே நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக போடலாம். நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி எண்ணெயில் சின்ன சின்ன பீஸாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. சீக்கிரம் வெந்துடவும் செய்யும். அது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. அது நல்லா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.